Hi friends, welcome to SRIAS Academy. இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்போட முகவுரை பிரியாம்பிளை பற்றி பார்க்கலாம். முகவுரைங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு முன்னுரை இல்லை அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முகவுரைங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவிலேருந்து தான் வந்துச்சு. அமெரிக்காவோட பிரியாம்பிளை பேஸ் பண்ணி ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சமர்ப்பிக்கிறாங்க. 1947 ஜனவரி 22 அன்னைக்கு தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்தியா அதோட அதிகாரத்தை குடிமக்கள்கிட்ட இருந்து தான் பெறுது. அதுபோல் இந்தியாவுக்கு ஒரு 5 பாயிண்ட்டுக்கு இந்த ஆர்டராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய அரசியலமைப்போட இயல்பாகும். ஓகேவா? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்போட நோக்கங்கள். முகவுரையை பொறுத்த வரைக்கும் 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை மட்டும் இதுவரைக்கும் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 42வது சட்ட திருத்தம் 1976 வந்திருக்கும். அந்த திருத்தத்தின்படி பார்த்தோம்னா 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற, ஒருங்கிணைந்த அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. இந்த முகவுரையானது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கும். முகவுரையை பொறுத்த வரைக்கும் அது அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு விவாதங்கள் எழுந்திருக்கு. அதுக்கான வழக்குகள்னு பார்த்தோம்னா பெருபாரி யூனியன் வழக்குன்னு 1960 நடந்திருக்கும். அதில் முகவுரைங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. கேசவானந்த பாரதிக்கும் கேரள மாநிலத்துக்கும் நடந்த வழக்கில் முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கும் 1973. அடுத்ததா எல்ஐசி ஆஃப் இந்தியாவுக்கும் வெர்சஸ் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்கும் நடந்த வழக்கில் 1995 முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. முகவுரையை திருத்துற இயல்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரைங்கிறத திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே கேசவானந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் என்ன பண்ணணும்னா விதி 368 யூஸ் பண்ணி முகவுரையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். ஸோ 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த முகவுரையானது ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டு 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இந்த முகவுரையை பற்றி சிலர் சொன்ன கூற்றுகளை பற்றி பார்க்கலாம். பால்கி வாலா என்ன சொல்றாரு அப்படின்னா இது அரசியலமைப்புக்கே ஒரு அடையாள அட்டை, ஒரு ஐடி கார்டுன்னு சொல்றாரு. நம்ம பால்கார் ஐடி கார்டு போட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசோட ஜாதகம் தான் இந்த முகவுரை அப்படின்னு சொல்லி KM முன்ஷி சொல்லியிருக்காரு. எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கால கனவையும் வெளிப்படுத்துறதாக இருக்கு இந்த அரசியலமைப்போட முகவுரை அப்படின்னு சொல்லி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருக்காரு. முகவுரையை அரசியலமைப்போட ஆன்மா, திறவுகோல், நகை பெட்டி மற்றும் அரசியலமைப்பின் மதிப்பை அளவிடுற ஒரு அளவுகோல் அப்படின்னு பண்டிட் தக்கூர் தாஸ் பார்கவா சொல்லியிருக்காரு. ஒரு சுருக்கமான மற்றும் அற்புதமான வடிவத்தில் இருக்கிற புத்தகத்தோட பெரும் பகுதியின் வாதம் அப்படின்னு ஏர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்க பிரியாம்பிளை விட இது ரொம்பவே மேலானது அப்படின்னும் அரசியலமைப்போட ஆத்மானும் சொல்லியிருக்காரு இதயதுல்லா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Happy learning.